அனைவருக்கும் பிரியமான அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு எந்த ஷோரூம் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஷோரூம் தான் வந்திருக்கோம். என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஓவரால் உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்த்தலாம். இன்பில்ட்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் மேஜிக் கார்னர்லாம் வச்சிருக்காங்க. வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரால் உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப், கொஞ்சம் கேபினெட் அப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வசதி இருக்கோ எல்லா வசதியும் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மேஜிக் கார்ன்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாரி பாத்தீங்கன்னா பேண்ட்ரில பாத்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டியா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆப்பிள் ஷோரூம். இது ஏற்கனவே இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிறேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடு கட்டிட்டு இருக்கும் போது முக்கியமான ஒரு இடமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஆப்பிள் ஷோரூமோட ஃப்ரண்ட். இது சென்னையில தான் இந்த வீடியோ ஷூட் பண்ண. அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ட்ரானோன்னா அவங்களோட ஜாமான் எல்லாமே வச்சிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஜாமான்லாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட என்னென்ன மாடல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் செட்டப்ல வச்சிருக்காங்க. ரெண்டு மூணு வச்சிருக்காங்க. இதுல ஏற்கனவே ஒரு மாடலர் கிச்சன் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்க பாருங்க, அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களோட எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ்ல எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. ஆப்பிள் கம்பெனி, இது ஒரு ஜெர்மனி கம்பெனி அப்படின்னாங்க. இந்தியாவில் டாப் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆப்பிள்ல ஒன்று இருக்கு. அது மாதிரி காத்ரேஜ்லயும் நம்ம பண்றாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹெரிட்ஸ், அதுவும் நல்லா இருக்கும். அப்படின்னா அவங்கள்ட்ட சேனல்ஸ் தான், இந்த வுடன் பேனல்ஸ் எல்லாம் கிடையாது. சேனல்ஸ் என்னன்னு அப்படிங்கறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இவங்கள்ட்டே ஆர்கிடெக்ட் இருக்காங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட அங்க அனுப்புவேன் அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அதெல்லாம் நம்ம பே பண்ணி செய்யற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற இன்டீரியர்ட்ட இந்த ஜாமான்லாம் காட்டணும்னா கூட அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. கொட்டேஷன் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் என்னென்ன இருக்கு, அத மாதிரி சென்டிமீட்டர் இன்ச் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அதுவும் இவங்க நமக்கு கொடுத்துருவாங்க கொட்டேஷன்ஸ். அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் என்னென்ன நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. சைடு புல் அவுட், அது மாதிரி டவல்லாம் வைக்கிற மாதிரி உள்ளது, அது மாதிரி நிறைய இருக்கு. ஆயில் புல் அவுட்டை தவிர நிறைய புல் அவுட்டும் இங்க இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே காட்டிட்டே வரேன். இதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் டேபிள் ஒன்னு இதுல இருக்கு. பில்டின் டிஷ்வாஷர் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட் இருக்கு, பேம்புலயும் விக்கர் பேஸ்கெட் இருக்கு. வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஓப்பனா வச்சு வைக்கலாம். இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் வைக்கிறோம். இந்த மாதிரி சட்டர் மாடல நம்ம அது மாதிரி புல் அவுட் அது மாதிரி மேலையும் கீழையும் தள்ளி நம்ம அதுல வச்சுக்கலாம். பிவிசில வச்சிருக்காங்க. அது பேண்ட்ல என்னென்ன வகை இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லலாம் நமக்கு ஒரு கப்போர்டு செல்ஃப் அந்த மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப பேண்ட்ரி இல்லாத வீடே கிடையாது. ஏன்னா நிறைய ஜாமான் நம்ம அதுக்குள்ள அழகா அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இது கிளாஸ் போட்டது இருக்கு. இந்த மாதிரி பாருங்க டேண்டம் பாக்ஸஸ் வைக்கிற மாதிரி உள்ளது இருக்கு. அதுல 2-3 மாடல் இருக்கு. அந்த டிராயர்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராயர் கொடுத்துட்டாங்க. அதாவது புல் அவுட் பண்ணி நம்ம ஜாமெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம்.
கிளாஸ் வந்து இந்த மாதிரி லைட் வெயிட்டா இருந்தா அது போடுங்க, இல்ல ரொம்ப ஹெவியா வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துக்குங்க, அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சின்னது இருக்கு, அதுல கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. இது வந்து விசிபிளா இருக்கும் உங்களுக்கு, சின்ன சின்னதா பொருளா வைக்கிறதுக்கு பாக்குறதுக்குன்னு. எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர்னு மாரி காட்டுறாங்க. இப்ப நிறைய ஸ்பேஸ் இல்ல கிச்சனுக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செட்டப்ல அழகா வச்சுக்கலாம். நிறைய பொருளான இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீட்டா வைக்கிற மாதிரி உள்ளது இது. பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணுதுன்ட்டு. இந்த மாதிரி உள்ளாரையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவே இவ்வளோ க்ரோசரி ஐட்டம்ஸ், அதாவது திங்ஸ் எல்லாமே அழகா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலர் ஷேட் மட்டும் கிடையாது, நிறைய கலர்ஸ் இருக்கு. நமக்கு வந்து தரதுல இந்த சேனல்ஸ் உள்ளார இந்த ரேக் எல்லாம் காட்டுறாங்க இல்லையா, இதுதான் அவங்கள்ட்ட வாங்க வேண்டியது. நம்மளோட இன்ஜினியர்கிட்ட கேட்டோம், ஆர்கிடெக்ட கேட்டோம்னா, இன்டீரியர்ஸ்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க இந்த இதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வீடு கட்டும் போதே பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு எவ்வளவு பட்ஜெட் அப்படிங்கறத ஒதுக்கிடுங்க. ஏன்னா வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கிச்சன்ல தான் நம்ம வந்து கடைசியா வந்து நிக்கும் போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் இது செய்யலாம் இது செய்ய முடியாதுன்னு நிறைய இடத்துல நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லுங்க எனக்கு கிச்சன்ல இந்த மாதிரிலாம் வேணும் தேவை அப்படின்னா அந்த மாதிரி என்னென்ன தேவைகள் தேவை அப்படின்னு கேட்கும் போது நீங்க சொல்லணும் இல்லையா. அப்ப இதை நீங்க காட்டும் போது அவங்களுக்கு புரியும், ஓ இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு தரணும் கேக்குறாங்க அப்படின்னு. இது இந்த கார்னர்ல பாருங்க சூப்பரா செஞ்சிருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னா இடத்த வந்து நல்லா சேவ் பண்ணோம். இந்த பாருங்க ரொட்டேட் பண்ணி என்ன பொருட்கள் வேணுமோ அந்த பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கிச்சனா இருக்கணும், அதாவது 15க்கு 15, 16, 20க்கு 20 எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கதான் இதை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது கார்னர்ல அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கறதுனால. ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும் கிச்சன், அதுதான். ஐலாண்ட் வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்ல வைக்கும்போது நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணும்போது அது புல் அவுட் ஆகி வருது. இதெல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு தான் செட் ஆகும். இந்த பாட்டிலாம் வேணா நம்ம ஆயில் பாட்டில் வேணா வச்சுக்கலாம் அதுல. இது பாத்தீங்கன்னா இந்த கிளீன் பண்றது, ஃப்ளோர் கிளீனிங், அதை ஸ்வீப்பர், அது எல்லாமே இதுல வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளதான் செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஏற்கனவே இந்த பிவிசி செட் எல்லாம் காட்டினால அது இப்போ ஓபன் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு. மிக்சி இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இதுல அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இங்க இருக்கிற எல்லா பொருளும் வந்து அவங்களோட எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ஆப்பிள்ல வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த இடத்துல லைட் எது அதுதான் சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தனியா ஒரு அமௌண்ட் இருக்கும்னு. அதுக்கு நம்ம ஒரு பெரிய பல்பே போட்டுக்கலாம், அது லைட்டா சின்னதா போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி புல் அவுட் பண்ணோம்னா கீழே மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் ஹெவியா இருக்கு ரைஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வைக்கிறதுனா கீழே அழகா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் வைக்கிறது அதுலயே மேல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எடுக்கிற மாதிரி உள்ளது வச்சிருக்காங்க. அதுல கார்னர், மேஜிக் கார்னர், அதாவது கார்னர்ல இருக்கிற இதை வந்து இப்படி நம்ம புல் அவுட் பண்ணா 2 ரேக் வருது. இதுல ரேரா யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் அதுல வச்சுக்கலாம். இதை ஓபன் பண்றேன்னாங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாரி கொஞ்சம் அதே கலண்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிளேட் வரும், ஓபன் பண்ணோம்னா நீங்க அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பக்கத்துல சின்ன புல் அவுட்ல ஆயில் இந்த மாதிரி சாஸ் பாட்டில்லாம் அழகா நீட்டா வைக்கலாம். ஒரு சின்ன இடமா இருந்தா கூட நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல டவல்லாம் நம்ம இதுல வச்சுக்கலாம்.
ஸ்டாஃப்லாம் ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னென்னலாம் இருக்கு, உங்க பட்ஜெட் என்ன, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆங்கிலத்திலயும் பேசுறாங்க, தமிழ்லயும் பேசுறாங்க. இந்த ஷோரூம் வந்து சென்னையில இருக்கு. இது மாரி பாத்தீங்கன்னா ஆயில் புல்லோட்ல இந்த மாடல் இருக்கு. மேல வந்து ஹைட்ராலிக் செல்ஃப் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இப்ப நீங்க பிரஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுதுல, அந்த போர்டுக்கு பதிலா இந்த ஹைட்ராலிக் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, சேனல்ஸ். இதுதான் உங்க சேனல்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி டோரை ஓபன் பண்ணா நம்ம இடிச்சுப்போம்ல. இது பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிஷின்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி ஷட் டவுன் ஆயிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இதுல நிறைய இருக்கு, ப்ரீமியம் இருக்கு, நம்மளோட பட்ஜெட்டு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டோட டிராயரோட அந்த சேனல்ஸ் இப்ப காட்டுறாங்க பாருங்க சைடுல, இது பேரு தான் சேனல். இது மட்டும்தான் இவங்க தருவாங்க. இந்த போர்டு, இந்த டிராயர், டேண்டம் பாக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இன்டீரியர்ட்ட கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்க பார்க்கணும், கிச்சன் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் சம்மந்தப்பட்டது பொருளாம் எங்க வாங்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோலாம் பார்க்கணும் தொடர்ந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆன்ங்கிறத பிரஸ் பண்ணா நம்ம சேனல்ல போடுற வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.